ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. பேசிக்காக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்றதுனால என்னோடய மேக்கப் வீடியோஸும் ப்ளஸ் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச முருகன் வீடியோஸ் மட்டும்தான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து முருகன் சம்மந்தமாக போடணுன்னு இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக எங்கள் ஊரில் ஒரு சிறப்புமிக்க கோவில், அந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிட்டே இருப்பேன் போகணுன்ட்டு, ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பே அமையாது. ஸோ இன்றைக்கி எதார்த்தமாக நான் வந்து நேற்று யோசிச்சுட்டே இருந்தேன், கண்டிப்பாக நாளைக்கு போகலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கி போகிற மாதிரி ஆகிடுது. நான் எதார்த்தமாக நினச்சதும் இன்றைக்கி பங்குனி உத்திரம் வேறு. ஸோ ரெண்டும் சிங்க் ஆகிடுச்சு. எனக்கு கடவுள் அருளால் அந்த அன்னைக்கே போகணுன்னு இருந்திருக்கு. ஸோ நான் போயிட்டு வந்தேன். எந்த பிளேஸ்னால், என்னோடய நேட்டிவ் வந்து நான் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. எங்களோட ஊர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோவில்பட்டினாவே கடலை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ்ஸு. திருநெல்வேலி எப்படி அல்வாவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி கோவில்பட்டி வந்து கடலை மிட்டாய்க்கு ஃபேமஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊரில் வந்து ரொம்ப மிக பழமை வாய்ந்த செண்பகவல்லி அம்மன் கோவில், அந்த கோவிலும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறமா வந்து கதிரேசன் மலை முருகன் கோவில், இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செண்பகவல்லி அம்மன் கோயிலுக்கும் கதிரேசன் மலைக்கு முருகன் கோயிலுக்கும் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு அங்கே போனால் நமக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக, சொல்ல முடியாத ஒரு திருப்தி கிடைக்குங்க. நான் வந்து ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற பர்சன் கிடையாது. ரொம்ப ரேராக நமக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா போவோன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் போவேன். எனக்கு என்னவோ இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நான் போனோன்னா சரி, நான் மட்டும் அதை பார்த்தா சரியாக இருக்காது. ஸோ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம்ல, இதை நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன், சரிங்களா? வெற்றிவேல் போற்றி. இதுதாங்க எங்கள் ஊர் கதிரேசன் கோயில், முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸு. சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் அந்த மலை மேலேருந்து பார்த்தா எங்கள் ஊரே தெரியுங்க. ஃபுல் அந்த சுற்று வட்டாரம் எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு ஹைட்டு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் போய், ஒரு 9-10 இயர்ஸ் இருக்கும். அதே ஊரில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுதுன்னா, நமக்கு அப்போது முருகன் வந்து இப்போ தான் நம்மளை கூப்பிட்ருக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. அப்புறம் இன்னொரு சிறப்புங்க இந்த கோயிலில். எல்லா சாமிக்கும் வந்து எல்லா கோயில்லும் வந்து உருவ வழிபாடு இருக்கும். எங்கள் ஊர் முருகன் கோயிலில் மட்டும் வேல் வழிபாடு, ஒன்லி வேல் மட்டும்தாங்க இருக்கும், உருவம் இருக்காது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா கும்பிட்டோம் சாமி. இன்னைக்கு போன அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாளாகவும் அமைஞ்சிருந்தது. திருப்தியாக இருந்ததுங்க போயிட்டு வந்து. எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.